வாழ்க்கை வரலாறுகள் படிங்க. வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப நமக்கு புஸ்தகம் எதுக்கு தெரியுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிந்தனை வரணுங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுகிறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கலஞ்சாய், இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர். புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லோரும் இதை இப்போ ஃபாலோ பண்ணிவிடாங்க. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு அப்படி சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றித்தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன். அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்குறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன். இவர் அப்போ விமானம் கிடையாது. ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார். ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு. இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. அந்த இப்போ சில பேர் கல்யாணம் வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவா. இதே இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துடுமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம். கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம். 1, 2, 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1, 2, 3 வருது இல்லை, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா, ஏன் கொண்டா பாகுபலி, ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பான். கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். லீவு போயிட்டோம் 1 மாதம் கழிச்சு கூட வாடணும். இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு. மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ
அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு. சாய்ஸில் விடுறதுக்காக அவர் சொன்னார், இல்லையே, அது எவ்வளவு ஆச்சரியமான நூல், அது எத்தனை பெருமையுடையது. என்ன வெடி விடுறாங்க? முடிஞ்சிருச்சா? இந்த டைம் முடிஞ்சுன்னா அப்படி ஏதாவது சொல்கிறவாங்களா? ஏன்னா சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே தானா? சரி சரி, இல்லை அங்கே போய் வெடி விட சொன்னீங்களான்னு கேட்டேன். அது கொண்டு நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களாம். இல்லை, இப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள், ஒரு நாலடியார், ஒரு ஔவையாருடைய பாட்டு, இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம்னா இல்லைங்க. இந்த செய்தி நம்மளை இழுக்கணும் அப்படியே, அப்போ தான் நல்லா இருக்கும். நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்த நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்த போன வாரம் பேசிகிட்டு இருந்தேல, இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணான்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன், இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன், இப்போ தான் செத்தா இருக்கிற, அப்புறம் நேற்று பார்த்தேன். என்னங்க, போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு ஓஞ்சி போகும் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. என்னடா என்ன பண்ணுற? ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் உன் வீட்டில் கேட்க மாட்டான், படுறா டே பேசாமல் ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர்னா யார்? சுற்றத்தார், நண்பர்கள். நீட்டி அளப்பதோர், உனக்கு துன்பம் வருகிற போது அவன் எங்கிருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம். அதனால தானங்க எத்தனை அதிகாரம் தானங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. எப்படி? நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இத்தனை வச்சிருக்காரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான். சிம்பிள், சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பெட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அது இதுக்கு பேர் தீ நட்பா? அது நியாயமான தீ நட்பு தான். ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு. தீமை வரக்கூடாது. கெட்டவர்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்களுக்கு நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. மகாபாரதத்தில் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா தூது வந்தப்ப, நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, யாரை? கர்ணனை. குந்திட்ட சொல்கிறார், அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி, ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவன், எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா, ஆமாம் வரலன்னா 2 வரம் கேளு, அந்த 2 வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துரு, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான், நான் பார்த்துக்கிறேன். போரா குந்தி தேவி, நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. போரா இன்னைக்கு வரைக்குங்க
குந்தின்னா எம்வி ராஜம்மா, கர்ணன்னா சிவாஜி. நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம்.